ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 1:50 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்கிறார். எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். இந்திய மிஷனரி இயக்கங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரி, தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொன்னார். அதன்படி அவர் வாழ்ந்து சாதித்தும் காட்டினார். இன்றைக்கு நாமும் ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போமா? சங்கீதம் 126:3 தாவீது ராஜா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். வேதம் சொல்கிறது போல, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். விசுவாசத்தோடு பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்று சொல்கிறார். அவனும் கர்த்தரை பின் சென்று போய் பார்த்து ஆண்டவரை மெஸ்ஸியாவாக அறிந்து கொள்கிறான். பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பு ஒரு நாள் நாத்தான்வேலை பார்க்கிறான். அவனிடத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் சொன்னவரை பார்த்தோம், அவர் வேறு யாரும் அல்ல, நாசரேத்தை சேர்ந்த இயேசு என்று சொல்லுகிறான். நாத்தான்வேலுக்கு ஒரு சந்தேகம், நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாகுமோ என்று பிலிப்பை பதிலுக்கு கேட்கிறான். பிலிப்பு, நான் உனக்கு சொன்னால் புரியாது, வந்து பார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கூட்டி செல்கிறான். அவன் தூரத்தில் வரும்போது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நாத்தான்வேலை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பிலிப்பு அவனை கூப்பிடுவதற்கு முன்பு அவன் அத்திமரத்தின் கீழே இருந்ததையும் சொல்லுகிறார். அவ்வளவுதான். நாத்தான்வேல் மிகுந்த ஆச்சரியத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனிடம், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கூட நம்மில் அநேகர் நாத்தான்வேலை போல தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா, அதாவது கர்த்தரை முழுமையாய் விசுவாசித்தாலே அற்புதம் நடக்குமா என்று கேட்கிறோம். எத்தனை வேத வசனங்கள் பிரசங்கங்கள் கேட்டாலும் அதை நம்பாமல் நீங்கள் அத்திமரத்தின் கீழ் நின்றிருந்தீர்கள், இப்படி அப்படி என்று ஏதாவது கடந்த காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னால் மட்டுமே நம்புகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் ஊழியக்காரரிடத்திலே போய் ஏதாவது தெரிகிறதா, ஆண்டவர் என்ன சொன்னார் என்று குழந்தைத்தனமாக குறி கேட்டு கொண்டிருக்காதீர்கள். ஆண்டவர் நமக்கு தெளிவாக பரிசுத்த வேதாகமத்தை கையிலே எழுதி கொடுத்து விட்டார். தினந்தோறும் நேரம் ஒதுக்கி அதை நாம் தியானம் செய்தாலே ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் அழகாக பேசுவார். ஊழியக்காரர்களை அல்ல, வேத வசனங்களை விசுவாசியுங்கள், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். யோபு 9:10 இப்படியாக சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைத்து பார்க்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இதுவரை நடக்காத காரியங்களையும் பிரச்சனைகளையும் மறந்து விடுங்கள். இதைவிட மிகப்பெரிய காரியத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த வருஷத்தில் இதுவரை நீங்கள் கண்ட ஆசீர்வாதங்களை விட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தருடைய வசனத்தை மட்டும் நம்புங்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் இதிலும் பெரிதானவைகளை காண நீர் கிருபைகளை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, பிலிப்பு எந்த ஊர்க்காரர்? ஏ எருசலேம், பி நாசரேத்து, சி பெத்சாய்தா, டி பெத்லகேம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து வட இந்தியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் நம்முடைய RCA மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.